இது ரம்ஜான் காலங்க. ரம்ஜான் காலம். உலகத்துல பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. எல்லா இடத்துலையும் எப்போ குண்டு வெடிக்கும், எப்போ உயிர் போகும் அப்படிங்கிற பயத்துல ரம்ஜானை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாரத திருநாட்டில் இங்க இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எல்லாம் ஜாலியா, இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இந்துக்கள் எல்லாருமே, இந்தியர்கள் எல்லாருமே அப்படியே ஜாலியா மல்லாக்கப்படுத்து கால் மேல கால் போட்டு அவ்வளோ ஒரு டீயை போடுறா, ஒரு வடையை கொடுறா அப்படின்னு கிரிக்கெட் மேட்சை பார்த்துக்கிட்டு ரம்ஜானை கொண்டாடுறது என்ன, திருவிழாக்கள் நடக்கிறது என்ன, எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? நம்ம நாட்டோட எல்லை சாமிகள், ராணுவ வீரர்கள். அவங்கள வழி நடத்திட்டு இருக்க, அவங்களுக்கு எல்லா பவரும் கொடுத்து, ராணுவத்துக்கான எல்லா உபகரணங்களையும் கொடுத்து வழி நடத்திட்டு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாட்டோட அனைத்து நாட்டோடையும் இன்னைக்கு இந்தியாவுக்கு மிகவும் நல்லுறவு இருக்கிறதுக்கு காரணம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்ட்ராங்கான அரசாங்கத்தால தான். என்ன அட்டாக் பண்ணா உன்னை விட மாட்டேன், துரத்தி அடிப்பேன் அப்படின்னு பன்னீர்செல்வம்லாம் வச்சு செஞ்சாரு. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் பிஜேபியா இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கலாம், இல்லை எந்த கட்சியானாலும் இருக்கலாம், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு பார்க்கையில எல்லா நாட்டிலையும் துடிக்க செத்து நிம்மதி இல்லாம, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் காசு இருக்கு, ஆனா வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. ஒவ்வொரு நொடியும் உயிர் பயத்தோட செத்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லா வகையிலும் ஓடிட்டு இருக்கான். ஆனா நம்ம நிம்மதியா இருக்க காரணமா இருக்கின்ற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எல்லை சாமிகளுக்கும் நம்ம சல்யூட் அடிக்கணும். ஒரு இந்தியனா சல்யூட் அடிக்கணும்.